50 லட்சம் கொடுத்ததா அந்த அவர்களுடைய அந்த மாலதி அவங்களோட அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு உதவி பண்ண ஒரு வழக்கறிஞர் என்ற நீதிமன்றத்தில் வந்து பிரசண்டாக இருந்தார். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் 50 லட்ச ரூபா பேரம் பேசினாங்க. அதாவது அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்பட்ட நேரடி பணம் கிடையாது. அரசு இந்த ஆளுங்கட்சியில் உள்ள சில நபர்கள் வந்து 50 லட்ச ரூபா கொடுத்துரும், அந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க அப்படின்னு பேரம் பேசினதா அந்த அவர்களுடைய உறவினர்கள்ட்ட பேரம் பேசின கூட இருந்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கறிஞர் மூலமா இன்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்தில் தகவல் சொல்லியிருக்காரு. இது உண்மையா இல்லையாங்கிறது நீதிமன்றம் விசாரிக்கும். சார், இந்த நகை தொலைத்தவங்க வந்து ஐஏஎஸோட தொடர்புல இருந்து ஐஏஎஸ் அதிகாரிக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால தான் இந்த விசாரணை நடந்திருக்கிற மாதிரி சார், உயர் அதிகாரி யாரோ ஃபோன் பண்ணி எஸ்பிட்ட பேசினதுனால தான் ஸ்பெஷல் டீம் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. பொதுவா ஸ்பெஷல் டீம் மானங்கனியா திடீர்னு வந்து விசாரணையில இறங்காது. யாரோ ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸோ உயரதிகாரியோட தகவல் இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து இதுல வந்து நேரடியா உள்ள வருவாங்க. ஆனா நீதிமன்றம் அந்த கேள்வியை கடுமையா கேட்டுச்சு. ஸ்பெஷல் டீம் எதுக்காக இங்க வந்து இந்த விசாரணை பண்ணுச்சுன்னு. அதுக்கு அரசாங்கம் சொன்ன பதில் மிகவும் நகைப்புக்குரியதா இருந்தது. சோசியல் மீடியால பார்த்து எங்க டீம் போய் விசாரிச்சுங்கிறாங்க. சார், எத்தனை குற்றத்தை சோசியல் மீடியா பார்த்து இந்த தமிழக அரசு வந்து போய் தடுக்குதுங்கிறத நீதிமன்றம் ரொம்ப நகைப்புத்தன்மையோட கேட்டுச்சு. இது இந்த தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கு தான். சோசியல் மீடியாவை பார்த்து நீங்கள் தடுக்கிறதா இருந்தால் எத்தனை பேர் கரப்ஷனில் ஈடுபடுறாங்க, அதெல்லாம் போய் நீங்கள் தடுங்கன்னு சொன்னாங்க நீதிபதிகள். பல்வேறு கமெண்டுகளை வந்து நீதிபதிகள் வந்து இந்த தமிழக அரசுக்கு எதிராக வந்து நீதிமன்றத்தில் தெரிவித்தாங்க. மதியானம் இதோட ஹார்ட் பீட்டு திரும்ப தொடரும். 3 மணிக்கு திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். சார், வீடியோ காட்சிகள் வந்து அந்த ஒரு பையன் வந்து அந்த அடிக்கும் போது எடுத்த வீடியோ காட்சிகளை அந்த நபர் வந்து ஃபோனில் வீடியோகிராஃப் பண்ணி அதை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. அந்த பையனுக்கு இப்போ த்ரெட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் ஆர்டரில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அந்த பையனை போலீஸார் வந்து மிரட்டி அதை அழிக்க சொல்கிறதா சொல்கிறாங்க. அதையும் நீதிபதி ரெக்கார்ட் பண்ணிட்டார். அந்த பையன் அநேகமாக மதியானம் 3 மணிக்கு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடியோ வந்து நீதிபதிகள்கிட்ட மட்டும் தான் காமிச்சாங்க. நாங்க யாரும் வந்து வீடியோ இப்போ வரைக்கும் நீதிமன்றம் அவங்கள பத்தி எந்த ஒரு கருத்து இதுல தெரிவிக்கல. ஆனா அந்த டாக்டரோட இன்வெஸ்டிகேஷன்ல தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்து வாங்காமலே, எஃப்ஐஆர் போடாமலே, சிஎஸ்ஆர் போடாமலே ஒருத்தர் தூக்கிட்டு போய் அடிச்சு கொன்ன பிறகு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. முதல்ல அந்த திருட்டு வழக்குக்கு ஏன் சிஎஸ்ஆரோட நீங்கள் வச்சு விசாரிச்சிங்க அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தோட முதல் கேள்வி. ஒரு நபர் திருடிட்டாருன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போட்டுல விசாரிக்கணும். எஃப்ஐஆரே போடாமல் சிஎஸ்ஆரை போட்டு ஒருத்தரை கூட்டு போய் அடித்து கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆதங்கத்தை வந்து நீதிமன்றம் வந்து வெளிப்படுத்துச்சு இன்னைக்கு. மதுரைக்கு மெயினாக கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னாங்க அரசு தரப்புல. சார், அவங்க வந்து முதல்ல ஒரு ப்ரைவேட் கிளினிக்கு பாடி எடுத்துகிட்டு போனதாக சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த டாக்டர் வந்து நான் பார்க்க மாட்டேன்னு வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். அதனால் அதுக்கப்புறம் 2-3 ஹாஸ்பிட்டல் திருப்போணம் ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க, மதுரை ஜிஹெச்சுக்கு வந்திருக்காங்க. எப்படியாவது இதை மூடி மறைச்சி டிலே பண்ணி, அதான் அந்த கம்ப்ளைண்டில் சொன்ன தகவல் நகைப்புத்தன்மையாக இருக்குது. கம்ப்ளைண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏங்க அதில் வந்து வலிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இந்த பாத்ரூமில் வலிக்கு விழுந்து கால் ஒடிஞ்சு ஃபோட்டோ போடுறாங்கல்ல போலீஸு, அது மாதிரி வலிக்கு விழுந்து வலிப்பு வந்து இவர் இறந்து விட்டார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீதிமன்றத்தில் நாங்கள் நேற்று முறையிட்டு இன்று வழக்கு விசாரணைக்கு வருவது தெரிந்தவுடன் நேற்று இரவு 6 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதில் இன்வால்மெண்ட் கம்ப்ளைண்ட் படியே. ஆனால் 5 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே மட்டும் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதில் வந்து வரவே இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த கம்ப்ளைண்டில் அவரே சொல்கிறாரு, யார் கண்ணன்கிற போலீஸ் ஆஃபீஸரே சொல்கிறாரு, இந்த இன்வெஸ்டிகேஷனை நாங்கள் முடிச்சுட்டு இந்த பையன் தப்பு பண்ணலை அப்படிங்கிறத வந்து டிஎஸ்பிக்கும் திருப்போணம் டிஎஸ்பிக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் நாங்கள் தகவல் சொன்னோம். அவங்க எங்களுக்கு சொன்னது நல்லா விசாரித்து இதை கண்டுபிடிங்கன்னாங்க. அந்த நல்லாங்கிற வார்த்தை நல்லா அடித்து விசாரிங்கிறதுக்கு தான் அர்த்தம். அவங்கள யாரையும் இந்த கேஸில் சேர்க்கலை. இதெல்லாம் கோர்ட்டில் சொல்லியிருக்கோம். நீதிமன்ற விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.